சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டியர். சார் வணக்கம். தமிழக பாஜகவோட மாநில தலைவர் தேர்தல் நடைபெற இருக்கு. அவர் அண்ணாமலை தொடர்வாரா மாற்றப்படுவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. டெல்லியில் பல தலைவர்கள் முகாம் போட்டு இருக்கதா சொல்றாங்க. என்ன நடக்குது சார்? அவர் மாநில தலைவராக பதவியேற்ற காலத்திலேருந்து யாராவது ஒருத்தர் ஃப்ளைட் ஏறிட்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒரே குஷி. இந்த அரை மணி நேரத்தில் மாற்றிடுவாங்க, முடிஞ்சு வச்சுக்காத, அவர் போயிட்டார் இவர் போயிட்டார் வந்துட்டாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி மாற்ற போகிறாங்கன்னு ஒரே பிரச்சனை. அப்புறம் ஒரு குழு அமைச்சிட்டாங்க, திரு ஹெச் ராஜா தலைமையில் குழு அமைச்சிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது, அவ்வளோ முடிஞ்சது. இப்போ நடக்க போகிறதே மாநில தலைவருக்கான தேர்தல் நடக்க போகுது, அகில இந்திய தலைவருக்கான தேர்தல் நடக்க போகுது. எல்லா மாவட்டங்களுக்கான இப்போ ஒன்றியம்லாம் முடிஞ்சு இப்போ மாவட்டங்களுக்கான தேர்தல் நடந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்து மாநிலம் நடக்கும், அதுக்கப்புறம் அகில இந்திய நடக்கும். இப்போ மாற்ற போகிறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். ஜேபி நட்டாவை மாற்ற போகிறாங்க. அவர் கட்சியோடைய அகில இந்திய தலைவராக இருக்கார். அவர் மத்திய அமைச்சர் ஆகிட்டார். ஸோ பிஜேபிக்கு ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. காங்கிரஸில் எல்லாருமே ஒரே குடும்பத்திலே வந்துக்கலாம். இங்கே அப்படி வர முடியாது. அதனால் அவங்க மாற்றுறாங்கன்னு கன்ஃபார்ம். யாரை மாற்றுறாங்கன்னு ஒரு $1 மில்லியன் கேள்வி இருந்துகிட்ருக்கு. அது நிறைய பேருடைய பேர் அதில் அடிபட்டுருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டாங்க. மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 15 மாதம் தான் சட்டமன்ற தேர்தலுக்கான இடைவெளி இருக்குது. அடுத்த மே மாதம் தேர்தல். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்தல் உங்களுக்கு 2026 ஜனவரியில் எலெக்ஷன் ஃபீவர் ஃபுல் ஃபார்மில் இருக்கும். அப்போ கரெக்டாக ஒரு 12 மாதத்துக்குள்ளே ஒரு தலைவர், அது நீங்கள் உங்களை போட்டாலோ என்னையை போட்டாலோ யாரை போட்டாலும் அது போட்டால் அது அவங்களுக்கு இது பிடிபட்டு இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகளை புரிஞ்சு, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை புரிஞ்சு, கூட்டணி கட்சிகளை புரிஞ்சு, அகில இந்திய தலைமையுடைய ஐடியாவை உள்வாங்கி அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போகிறதுக்கு பெரும்பாடாயிரும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஏன்னா ஜேபி நட்டாவோ அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ என்கிட்ட கேட்டு செய்கிறது கிடையாது. ஸோ நான் பாண்டே சொல்லிட்டாரு, நாளைக்கு திரும்பி நீங்கள் மாற்ற மாட்டார்னு நினைக்கிறேன், நீங்களே மாற்றினாங்களே நான் கேட்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நான் என்னோட யூகம், நம்ம எப்போ ஒரு பிஸ்னஸ் தானே, இது ஒரு லாப நட்ட கணக்கு தானே. இன்றைக்கி மாற்றினா ஒரு பெரிய சிரமம் யாருக்காக இருந்தாலும். ஏன்னா இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 20ஆம் தேதி ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட பொங்கல் முடிஞ்சு இந்த புதிய தலைவருக்கான தேர்தல் அது முடிவடையும். அப்போ அந்நேரம் ஒருத்தர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் அடுத்த பொங்கலுக்குள்ளே ரொம்ப சிரமப்படுவார்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஆனதாகி போச்சு, இருக்க வச்சு நம்ம கொடுத்துட்டானே. அது போக இவருக்காக கட்சி செஞ்சிருக்க தியாகம் ரொம்ப அதிகம். கட்சி இவருக்காக கொடுத்துருக்க விலை அதிகம். நான் அதை அடிக்கடி சொன்னேன். அண்ணாமலையை கொண்டு வந்ததே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு. அதாவது திடீர்னு உள்ள அவ்வளோ ஹெச் ராஜா உள்பட அவ்வளோ சீனியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பேராசிரியர் சீனிவாசன்லேருந்து வானதி அக்காலேருந்து கேடி ராவன்லேருந்து நிறைய பேர் பெருமக்கள் இங்கே இப்போ சீனியர் ஆட்கள் பழைய ஆட்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு திடீர்னு கட்சிக்கு ஒருத்தரை கொண்டு வந்து அவரை உள்ள நுழைஞ்சோடனே துணைத் தலைவராக்கி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு தலைவராக்குங்கிறது ஒரு பெரிய ரிஸ்கி கேம். திருநாவுக்கரசருக்கு பிறகு எடுத்துக்கூடிய 2வது பெரிய ரிஸ்க். அது வேறு ஒரு இடத்துலேருந்து வந்த ஒருத்தர் அப்படிங்கிற கணக்கு. அப்போ அந்த ரிஸ்க்கு அறுவடை எடுக்காமல் முடியும். கஷ்டப்பட்டு விதைச்சாச்சு. அப்போ அறுவடை எடுக்காமல் முடியும். சட்டமன்ற தேர்தல் தானே ஒரு கட்சிக்கு நீங்கள் என்ன தான் தேசிய கட்சியாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு எல்லாருக்கும் அதிமுக தானே சொல்லுது. எங்கள் தேர்தல் 2026 தான் அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த 2026 வரைக்கும் விடுவாங்க. அதுவும் இன்னும் போக ஒரு வருஷம் தாங்க. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, திரு அண்ணாமலை அவர்கள் வந்தது அவருடைய டேர்மில் இல்லை. பிஜேபியில் ஒரு மாநிலத்தில் ஒரு பதவி காலம் 3 வருஷம். அது திரு எல்முருகனுடைய பதவி காலத்தில் அவருடைய பதவியை கட் பண்ணி இவருக்கு கொடுத்தாங்க. அப்போ இவர் ஒரு ஃபுல் டைம் கூட இன்னும் பண்ணல. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பல காரணங்களால் இவர் தொடர்வார்னு நான் நினைக்கிறேன். மாற்றினா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஈல்டு அறுவடை பண்ணல அப்படின்னீங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 0/40 அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது. 0/40ங்கிறது உங்கள் நம்பரு. அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், 7 இடங்களில் 2ஆம் இடம், 12 இடங்களில் அதிமுக பின்னாடி இருக்கிறாங்க. அது டெபாசிட் வாங்க விடாமல் சில இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க. யார் பெரிய கட்சிங்கிற கேள்விக்கு முக்கியமாக கிடைச்சிருக்கு. இவங்க தலைமையில் 2014 பிறகு 10 வருஷங்கள் பிறகு இவங்க தலைமையில் ஒரு அலைன்ஸ் அமைஞ்சிருக்குது. 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க தனியாக கிட்டத்தட்ட 12% வரைக்கும் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆமாம் 2014 கருணாநிதி ஜெயலலிதாலாம் இருந்தாங்க. உங்களுக்கு மும்முனை போட்டி இருந்துச்சு. அன்னைக்கு தேமுதிக உட்பட பல கட்சிகளுடைய பவர் வேற, இன்னைக்கு அந்த கட்சிகளுடைய பவர் வேற, இன்னைக்கு அமைக்கிறங்க வேற. அது திரும்பி அண்ணாமலை தலைமையில் இதெல்லாம் ஒரு பெரிய என்டையர்லி டிஃபரெண்ட் சிச்சுவேஷன் தான். அதிமுகவை கிட்டத்தட்ட பகைச்சிக்கிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக கழட்டி விட்டுச்சு அவங்க அளவுக்கு போனாங்க. அப்போ பொன்னார் இருந்தார், ராஜ்நாத் சிங் வந்தார், விஜயகாந்த் இருந்தார். அதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. இப்போ எந்த பெருந்தலைவரும் இல்லாமல் பாமக மட்டும்தான் ஒரு பெரும் கூட்டணி. மற்ற எல்லாருமே பெருமக்கள் அவங்க எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த அலையன்ஸ் கொண்டு போனாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் தான். அது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில மாநாட்டில் உள்ள பேசியிருக்காங்க.
முந்தா நேற்று வந்த கட்சி பிஜேபி வந்து 12% வாங்குது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ சித்தாந்தத்தில் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கீகரிக்கிறாங்க. உங்களுக்கு 0/14 போட்டுன்னா நீங்கள் போட்டுங்க, எனக்கு நான் உங்கள் நம்பர் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு நான் வந்து 40/40 நான் ஏன் சொல்ல போகிறேன். சரி, புதுசாக ஒருத்தர் கொண்டு வர வந்தால் கஷ்டம். பட் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. தமிழிசையிலிருந்து வானதி சீனிவாசன் நயனா நாயன்லேருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களும் முயற்சி பண்ணுறதா தெரியுது. வெறும் வந்து ஒரு கணக்கு தாங்க சொல்கிறேன். பொன்னார் அவர்களை கொண்டு வரலாம், சரிங்களா. ஏற்கனவே நிறைய முறை இருந்துட்டாரு மத்திய முறை சேர்ந்தாங்க, ஸோ அவருக்கு கொடுத்தாச்சு. தமிழிசை அவர்களுக்கு கொடுக்கலாம், அவங்களும் ஏற்கனவே 2 டேர்ம் வந்துட்டாங்க, 2 மாநில கவர்னர்ட்டாங்க. அப்போ என்ன நாளைக்கு என்ன வரும்னா ஒரே ஆளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ புதிய முகங்களுக்கு கொடுத்துடும். வானதி அக்கா கொடுக்கலாம். நான் கேள்விப்படுறது வந்து வானதி அக்காக்கோ அல்லது தமிழிசை அக்காக்கோ 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு வந்து அகில இந்திய ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் கொடுப்பாங்க நான் கேள்விப்படுறேன். நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹானர் பண்ணுங்கிறக்கா ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி 2 பேரில் யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வானதி அக்கா ஏற்கனவே அகில இந்திய தலைவியாக இருக்கிறாங்க, மகளிர் அணி தலைவர். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வேறு யாராவது வந்து ஏற்கனவே தலைவர் பதவியில் இருந்தவங்க, அதாவது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்களை தான் கொண்டு வரணும். தமிழிசை அல்லது பொன்னார், மிஞ்சி போனால் வானதி அக்கா, இந்த மாதிரி புதுசாக அவங்க மாநில தலைவராக வந்ததில்லை. ஆனால் வேற ஒரு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நிர்வாகத்தில் இல்லாமல் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சேலஞ்ச் அப்படி தான் இருக்குது. ஸோ திரும்ப ஒரே ஆளை கொண்டு வரணுமாங்கிற ஒரு கேள்வி, புதுசாக ஒருத்தர் கொண்டு வந்தால் ஹேண்டில் பண்ணுவாங்கிற கேள்வி, அப்போ இருக்கிறதே மெயின்டைன் பண்ணிடலாம்ங்கிறது ஒரு கேள்வி. அன்டிஸ்பியூட்டடாக வருவாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. தமிழிசை போன்றவர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்கன்னு தெரியுது. அவங்க நான் டெல்லி போகிறேன், ஜெபி நட்டாவை சந்திக்க போகிறேன் அப்படின்றத அவங்களும் வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. ஸோ அது அந்த போட்டி எப்படி இருக்குது சார்? போட்டி நல்லதானே, அப்படி தானே இருக்கணும். அதானங்க கட்சி. அதான் திமுகவில் தான் போட்டி இருக்குதா? திமுகவில் வந்து கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் கொண்டு வந்தாங்க, இப்போ அடுத்து உதயநிதி கொண்டு வந்தாங்க. எங்கேயாவது யாராவது போட்டி இருக்கா? ஒரு முணுமுணுப்பாக இருக்குதா? அது ஜனநாயகமாக சொல்லுங்கள், அது ஜனநாயகமாக சொல்லுங்கள். அண்ணாமலைக்கும் கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான் பாஜக கையாளுது. இல்லையே, போட்டி போட்டாலும் அண்ணாமலை தான் அப்படின்னா அப்படி நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து அதற்கான வாய்ப்புகள் குறைவு, அவர் மாற்றுவதற்கான வாய்ப்பு குறைவு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அனலிட்டிக்கலாக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து யாரும் சொல்லிட்டு மாற்றுறதில்ல, என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறதில்ல. அவங்களுக்கு அந்த கணக்கில் நான் என்ன கணக்கில் போகணும்னு சொல்லி. ஆனால் நீங்கள் உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் நீங்கள் 4 தலைவர் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. தமிழிசைக்கா இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, எல்முருகன் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. இது எப்படி அவங்களும் அதே கணக்கு வரும்? நீங்கள் ஒரு குடும்பத்தை தவிர வேறு யாருமே வர முடியாதுங்கிறதும் பிஜேபி எப்படி ஒன்றாகும்? பிஜேபியில் தமிழிசை இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் முருகன் முருகன் வர்றது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. முருகன் போனப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தர் யாருக்குமே தெரியாது. அவர் இந்த கேரக்டர் யாருக்கும் தெரியாது. அவர் வந்து இன்னைக்கு யார் வருவாங்கன்னு கேள்வி வைக்கிறீங்க. அப்போ இதை கூட டெமோக்ராட்டிக்கான பார்ட்டி எங்க இருக்க முடியும்? நீங்க அண்ணாமலை விவகாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் பேசப்பட்டது. ஐடி ரைட், அவர் தொடர்புடைய இடங்கள், அவரோட உறவினர் வீட்டில் வந்து ஐடி ரைட் நடக்குது. அதுக்கு வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு. ஆனாலுமே கூட அவர் ஐடி ரைட் நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வளர்ந்துட்டாரு, 10,000 ரூபா சொத்து சேர்த்துட்டாரு. ஸோ அதனால தான் பாஜக லாக் செய்யுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பொழுதுபோகாமல் பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் வந்து 10,000 கோடி அடிச்சாரான்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த வார்த்தைக்கு பொறுப்பே இருக்கணும். சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. அவருடைய உறவினர், அவர் வந்து மச்சான், அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புறார். முதல்ல ரைடு நடந்துச்சான்னு கேள்வி எழுப்புறார். அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ரைட் நடந்துச்சான்னு கேள்வி எழுப்பு. ஆமாம், அந்த நோட்டீஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 10 பக்கம் நோட்டீஸ் தயவுசெய்து பாருங்கள். அந்த நோட்டீஸில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ரைடு நடந்துச்சான்னு கேட்குறேன். அப்புறம் தானே பதில் சொல்லணும். 10 கோடி ரூபா கைப்பற்றிருக்காங்க, 240 கோடி ரூபா வந்து வரி நடந்திருக்குன்றாங்க. எதில் பார்த்தீங்க சொல்லுங்க? இல்ல வர தகவல் தான் சார், செய்தி தகவல். எதுல சொன்னீங்க? இடி சொல்லியிருக்கா, ஐடி சொல்லியிருக்கா, வேற யாராவது சொல்லியிருக்கீங்க? யார் சொல்லியிருக்கான்னு சொல்லி அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ் ஏதாவது காட்டுங்க, அவங்களுடைய பேப்பர்ல ஏதாவது செய்தித்தாள்களில் நம்ம கடந்த ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கோம். எல்லா செய்தியும் பார்த்துட்டு இருக்கோம். செய்தித்தாளில் நம்ம பார்க்குறோம் 50 கோடி 80 கோடின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து ராம்மோகன் ராவ்னு ஒரு தலைமைச் செயலர் இருந்தார், அவர் வீட்டில் ரெடி போனாங்க. அவ்வளோக்கா 10 பைசா பிரயோஜனப்படலையே. அப்போ அண்ணாமலையே ஒத்துக்கிட்டாரு தானே ரைட் நடந்துச்சுன்றது? அண்ணாமலையே ஒத்துக்கிட்டாரு இல்லை, நான் சொல்றது ஒன்று, அவங்களுடைய நம்ம வந்து அஃபிஷியல் வெர்ஷன் வச்சு தாங்க நான் போவேன், சரிங்களா. நான் வந்து யூகம் பண்ணி போட்டு எங்களுக்கு நான் தனியாக அட்ராசிட்டி வச்சிருக்கோம். நீங்கள் ஒரு ஆந்தியார் வச்சுக்கோங்க, இன்னொரு கழுகார் வச்சுக்கோங்க, ஒரு டிக்கெட் வச்சுக்கோங்க, ஆளாளுக்கு வச்சு எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை. நான் சொல்ல வர்றது என் வாயிலேருந்து வரக்கூடியது இது ஆத்தென்டிகேட்டோட அது வரும். இல்லைன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், 2 கையும் தூக்குறேன், எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அவர் வந்து இப்படி நடந்துச்சுன்னு ஒன்று தெரியுமான்றார் 1. 2வது ஏதாவது முறைகேடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா உங்களுக்கு தெரியுமான்றார் 3. 3வது பாயிண்ட் நான் இப்போ சொல்கிறேன், ரைடு நடந்தாலுமே அதில் பதில் சொல்லணும். அவங்க ரைடு நடந்துச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து பாராட்டணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பிஜேபி கவர்மெண்ட்டு, பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட்டோடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு ரைடு போகிறாங்கன்னா இந்த ஐடி வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, எவ்வளோ நேர்மையாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் திமுக கிட்ட போனால் பழிவாங்கல். இதே திமுக காங்கிரஸ் சொல்கிற எல்லாரும், மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து ராகுல் காந்திலேருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாரும் பழிவாங்கும் போக்கு, பழிவாங்க இடியை வச்சு ஏவி விடுகிறார்கள், சிபிஐ வச்சு ஏவி விட சொன்னாங்களா இல்லையா? அப்போ வந்து அண்ணாமலை அவருடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கே போகிறாங்கன்னா அப்போ ஏவி விடுறது இல்லை, அங்கே நடக்குன்னு தெரியல. அது காரணம் வந்து பாஜகக்கு அண்ணாமலை மேலே ஒரு சரியான முதல்ல புரிஞ்சுங்க. முதல்ல சிபிஐ ரைடு போகுது, ஐடி ரைடு போகுது, இடி ரைடு போகுதுன்னா நீ என்ன சொன்னீங்க? பழி வாங்குன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க கட்சி தலைவருடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கே போகிறாங்க. அப்போ எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் நடக்குமா? சிபிஐ வந்து போகும், இடி வந்து போகும், அது நீங்க பழிவாங்க தானே சொன்னீங்க. மாநில காவல்துறை போகுமான்னு கேட்குறேன். நீங்க இல்லை இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஞானசேகரன் வச்சு இவ்வளோ படங்கள் போடுறாங்க, இல்லை 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 முறை சொல்லி வருது, பேப்பரில் வருது, ஃபுட் நோட்டில் வருது, வீட்டில் இருக்காங்க சாப்பிட்றாங்க, அவ்வளோ ப்ரூஃப் காட்டுறாங்க. 50 ப்ரூஃப். சாமானிய ஒருத்தருக்கு வர ஒரு ஃபோட்டோ உங்க கூட 10 பேர் எடுத்திருப்பாங்க. தம்பி நீங்கள் நல்லா கேள்வி வைக்கிறீங்கன்னு உங்க கூட அதை நான் சொல்லலை. 15 ஃபோட்டோ, அதுவும் இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் இது ஒன்றா?
அப்போ முதல்ல ரைடு போனாங்க அப்படின்னா அது எவ்வளோ பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்காவது இந்தியாவில் இதை பாராட்டுறதுக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லணும். சே மாநிலத்தில் ரிலேட்டிவ் வீட்டுக்கு ரைடு போகிறாங்கப்பா, இதெல்லாம்ப்பா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ராகுல் காந்தியோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு ரைடு போயிருவீங்களா? வதேதரா வீட்டுக்கு ரைடு போயிருவீங்களா? சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ரிலேட்டிவ் வீட்டுக்கு யாருக்கா போயிருவீங்களா? அப்போ இங்கே ஒருத்தர் போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்று. ரெண்டாவது, கிரைமை பொறுத்தளவுக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் என்டைட்டி. உங்களுடைய அத்தை பையன் ஒரு கொலை பண்ணியிருக்காருன்னா அதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அவர் கொலை பண்ணியிருக்காருங்கனாலே நீங்கள் கொலகார குடும்பம் கொலகார கூட்டம்னு கணக்கில் கிடையாது. ஒன்று. உங்கள் அத்தை பையன் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், ஆனால் உங்களுக்கு கோடி கோடியாக கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய பினாமியாக நீங்கள் இருக்கலான்னு பார்க்கலாம், தப்பு கிடையாது. திரும்ப சொல்ல முடியுங்களா? நீ அத்தை பையனுடைய உங்கள் அத்தை பையன் கோடி கோடியாக வச்சிருக்காரு, இது ஏதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இங்கே பத்திரிகை துறையில் சம்பாதிக்கிறப்ப அங்கே கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஆனால் டெக்னிக்கலி லீகலி லாஜிக்கலி அவர் வச்சிருக்கிற காசுக்கு உங்களுக்கு பொறுப்படாது. இதுக்கு மேலே வந்துச்சுன்னா அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். புரியுங்களா? ஒன்று. இவருடைய உறவினருங்கிறனாலே அவர் வீட்டில் ரைடு போனாங்கன்னு ஒன்று இவர் 10,000 கோடி 50,000 கோடி இப்படி தான் திரு வைகோ அவர்கள் சொன்னாங்க. நீங்கள் 1000 கோடி வாங்கிட்டு கேள்வி கேட்ட யாராவது ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா? மனசாட்சி வரும்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புங்க, அந்த கேள்வி எழுப்புறதுல ஒரு லாஜிக் இருக்கணும், நியாயம். நான் முடிச்சிடறேன். டிஎம்கே ஃபைல்ஸ்னா அதே நான் வரேன், நீ ஒன்றா கேளுங்க. அப்போ முதல்ல உறவினர் வீட்டில் ரைடு போனதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் என்டைட்டி. அவர் சம்பாதிச்சிருக்காரு, முறைகேடாவே சம்பாதிச்சாரு வச்சுங்க. திரு சிவகுமார் முறைகேடாக தான் சம்பாதிச்சு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு இவ்சன் பட்ஸ். அப்படின்னா இவருக்கு என்ன சம்பந்தங்கிற நீங்கள் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வழக்கு நீங்கள் போடுவீங்க, ப்ரூஃப் அவர் பண்ணுவாரா? புரியுங்களா? இவர் தான் ஞானசேகரனை கைது பண்ணது யாரு? காவல்துறை. அப்போ ஞானசேகரன் தான் அந்த தப்பு பண்ணாருன்னு யார் ப்ரூவ் பண்ணணும்? ஞானசேகரன் ப்ரூவ் பண்ணுவாரா? காவல்துறை தான் பண்ணணும். ஐடி ரைடு போங்க, சிவகுமார்ட்ட நீங்கள் காசு எடுங்க, சிவகுமார்ட்ட எடுத்த காசு அண்ணாமலை எடுத்து நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். சிவகுமார்ட்ட போனாலும் நீங்கள் ஆஹா ஓ சொல்ல ஆரம்பிச்சுருவீங்களா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. புரியுங்களா? மூணாவது பாயிண்ட், இவர் 10,000 கோடி 20,000 கோடி 40,000 கோடி என்ன கணக்கு? பிஜேபிக்கு அகில இந்திய தலைமை மேலே இவருக்கு மேலே கோவம், அரை மணி நேரத்தில் மாற்றிடலாம். நான் இப்போ தான் நீங்கள் முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? மாற்றுவாங்களா தானே கேட்டீங்க. அப்போ அமித்ஷாவோட பெரிய ஆளா அண்ணாமலை? நரேந்திர மோடியோட பெரிய ஆளா? நட்டாவோட பெரிய ஆளா? பிஎல் சந்தோஷோட பெரிய யாரோட பெரிய ஆள் அவர்? அவங்க தானே இவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரிக்கு மாற்ற அதிகாரம் இருக்குதா இல்லையா? உங்களை மாநில தலைவராக நியமிக்கிறாங்க, மாநில தலைவர் மாத்திட்டு போறாங்க, என்ன கேட்டுச்சு? அதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. இவர் மேல பயப்படுறாங்க. அண்ணாமலை கண்டு நீங்க மத்திய அரசு பயப்படுறாங்க. அதனால தான் அண்ணாமலை இப்ப அடக்கி வாசிக்கிறாரு. அதிமுகவோட சுமூக உறவு பேண விரும்புறாரு. அதிமுகவோட சுமூக உறவுக்கும் ஐடி ரேட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதான்னு யோசி. ஏதாவது லாஜிக். அதிமுக உறவை வேண்டான்னு சொன்னது அதிமுக. நான் உங்களுக்கு 100 முறை சொல்லியிருக்கேன், இதை 100 முறை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். திரும்ப ஒரே கேள்வி கேட்டீங்கன்னு அர்த்தம். அண்ணாமலை ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாரு? ஏடிஎம்கே நம்மளை கழட்டி விட போகுது, நாம் அவங்கள கழட்டி விட்டுருவோம், முடிஞ்சு வச்சுக்கத. என்னை ஒருத்தர் போகிறாங்க. ஏன்னா 2021 லோக்கல் பாடி எலெக்ஷனில் தான் நடந்துச்சு. நாமினேஷன் தாக்கல் பண்ண ஆரம்பித்த பிறகு எடப்பாடி கழட்டி விட்டார். நாமினேஷன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் பிஜேபி தனியாக போட்டி எங்கே போய் போட்டிடுறது? அவங்க மொத்தமாக 45-50% தான் கேண்டிடேட்டே நிப்பாட்டினாங்க. அதை ஸ்மெல் பண்ணிட்டார். இவங்க நம்மளை இப்போ 2020 அசம்பிளில் கூட இருந்தாங்க, 21 லோக்கல் பாடியில் கழட்டி விட்டாங்க. அப்போ நம்ம நாளை கழட்டி விட்டாங்க, ஸ்மெல் பண்ணுறாரு. ஆமாம் தெரிஞ்சு முன்னாடி வெளியே வந்துட்டார். இது ராஜன். அதுக்கப்புறம் இவரை மீறி பிஜேபி அகில இந்திய தலைமை அண்ணாமலையை மீறி ஏடிஎம்கே அலைன்ஸ் ட்ரை பண்ணிச்சு. அது புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக உடனே ஒன்றும் சேராது அப்படின்னு சொன்னது அண்ணாமலை தானே. இன்னமும் அப்படிதாங்க அவர் நினைப்பு. அவர் நினைப்பு மாறல. அகில இந்திய தலைமை வரும்போது ஒரு வழி விடுறார். நீங்க பாத்துக்கோங்க, உங்களால் முடிஞ்ச. அது 2024 மக்களவைத் தேர்தலே விட்டாரு. 2024 மக்களவைத் தேர்தலில் இவரை சூப்பர் சீட் பண்ணி இவரை பைபாஸ் பண்ணி நான் நேரே அலைன்ஸ் ட்ரை பண்ணுறேன்னு பிஜேபி ட்ரை பண்ணுச்சு. அப்போ தான் அவங்க நல்ல வேலையாக ட்ரை பண்ணாங்க. காலம் அண்ணாமலைக்கு கை கொடுத்துருக்கு. அவங்க நல்ல வேலையாக தனியாக ட்ரை பண்ண போய் தான் இபிஎஸ் அவர்கள் உடம்பு இப்படியா இருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு. இல்லாட்டி அண்ணாமலை தான் கெடுத்து விட்டான்னு உங்களமா நம்பி நீங்களும் சொல்றீங்களே அண்ணாமலை அலைன்ஸ் கெடுத்து விட்டார் அண்ணாமலை. அப்படி தான் பிஜேபி அகில தலைமை நம்பியிருக்கோம். நல்ல வேலையை அவங்க நேரடியாக ட்ரை பண்ணும்போது அங்கே கதவு சாத்தியிருக்கும் போது அப்போ அண்ணாமலை கரெக்டுங்கிறத திரு இபிஎஸ் தான் ப்ரூவ் பண்ணார். அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. அப்படி கோவம் இருக்குது. மூணாவது பாயிண்ட், அப்படி கோவம் இருக்குது உண்மையில் அண்ணாமலைக்கு மேலே. அது மத்திய அரசு 10 நிமிஷம் வேலை. நீங்கள் என்ன அதுக்கு அண்ணாமலைக்கு பயந்து அப்படியே மிரட்டி பார்ப்போம் ஏடிஎம்கே உடனே சேர்ந்து என்னங்க அண்ணாமலையை தூக்கி மேலே டெல்லியில் ஏதாவது அந்த சைடு அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு நீங்கள் தான் ஐலாண்டுக்கு ஏதாவது போங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். யார் கேட்க போகிறா? எவ்வளவு குழந்தைத்தனமாக யோசிக்கிறீங்க? ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகணும், அதுக்கு அண்ணாமலையை பணிய வைக்கணும், அதுக்கு அவர் வீட்டில் ரெய்டு எடுத்துரும். என்னங்க அதாவது நீங்கள் இந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் எப்படிலாம் செயல்படுறாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுலாம். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இவங்களும் அப்படி தான் செஞ்சிருப்பாங்க. யூகம் வந்துருச்சு. இல்லை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டப்போ அண்ணாமலை என்ன முறையை கையாண்டாரோ அதே கேள்வி தான் இப்போ கேட்குறாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் முறையிடும் போது ஏன் வழக்கு போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்கள் இவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அதே தான். டிஎம்கே ஃபைல்ஸ் போடும்போது எந்த அமௌண்ட்டு, எந்த நிறுவனம், எந்த கம்பெனி, எதில் வந்திருக்கு, என்ன வழக்கு,
அத்தனையுமே போட்டிருக்காரு. ஏன் அவர் வந்து ஒவ்வொரு அமைச்சர் பேரா போட்டாரு, ஏன் மொத்தத்துக்கு 2 பேர் தான் வழக்கு போட்டிருக்காங்க? இல்ல 2 பேருமே அண்ணாமலையோட உறவினர்கள், செந்தில்குமார் ஆகட்டும் சிவகுமார் அதான் அவர் சொல்றாரு. செந்தில் பாலாஜி உறவினர் வந்து இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? செந்தில் பாலாஜி உறவினர் இப்பதான் அண்ணாமலை சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் உறவினர், சக்கரபாணி உறவினர். அவர் வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் உறவினர் சொல்லணுமா, உங்களுக்கு வந்து பட்டியல் கொடுக்கணுமா? இப்பதான் சொல்ல தெரிஞ்சான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க கேட்கும்போது அவருக்கு எப்ப பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. நீங்க அண்ணாமலைங்கிற உங்களுக்கு எப்ப தெரியும்? செந்தில் பாலாஜி உள்ள போறப்போ அண்ணாமலை உங்களுக்கு எப்ப தெரியும்? பாஜக மாநிலத்தில் வந்த துணைத் தலைவர் வந்தப்ப தெரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் தெரியல? நான் மாத்திக்கிறேன். ஐபிஎஸ் அதிகாரப்பவும் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு எந்த இடத்துல இருந்தாரு சொல்லுங்க. கர்நாடகால இருந்தப்போ. கர்நாடகால எங்க இருந்தாரு சொல்லுங்க. செய்திகள் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப வந்து ஒவ்வொருத்தரும் நான் தான் ரிலேட்டிவ் நான் தான் காட்டிட்டு இருப்பாங்களா? எங்க அத்தை பையன் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்றதா அவங்க கேட்டுக்கணும். நல்ல வேளை அண்ணாமலை கல்யாணம் முன்னாடி பண்ணிட்டார். இல்லாட்டி ஏன் கல்யாணம் பண்ண ஏன் ஏன் சொல்லணும்னு கேட்பீங்க போல. இதனுங்க அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர்கள்லாம் உறவினர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்பந்தம் பண்ணல. கொஞ்சம் அது நிதானமா யோசிக்கணும். நான் அரசியல்வாதி ஆன பிறகு, மாநில தலைவர் ஆன பிறகு சக்கரபாணி குடும்பத்தில் நான் உறவெடுத்துக்கிட்டேன், செந்தில் பாலாஜி குடும்பத்தில் உறவெடுத்துக்கிட்டேன். செந்தில் பாலாஜிக்கு இவருக்கும் ஆகாதான் நேற்று நினைச்சிட்டு இருந்தீங்க. இல்ல அப்படிதான் நினைச்சிருந்தீங்க. சொந்தக்காரதாங்க, நான் சொந்தத்தை பார்க்கல. நான் அது வேற இது வேற, அரசியல் வேற, சொந்த வேற. அவர் அரசு பண்ணாருன்னு சொல்லுவார். அவர் அரசு பண்ணாரு. நீங்க தான் பிஜேபி பண்ணப்பட்டதுன்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர்தான் எல்லாரும் காரணம்ன்ற குற்றச்சாட்டு. விவரமே இல்லாம பேசுறீங்க. சாரி டு சே திஸ். அவர் கைதானது தமிழ்நாடு அரசு சொன்ன வழக்குல. அதனுடைய தொடர்ச்சியை இடி எடுத்துக்கிட்டதுனால அண்ணாமலையோட பிரஷர் அப்படின்றாங்க. எஃப்ஐஆர் யார் போட்டது? எஃப்ஐஆர் போட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் சார். எடுத்துக்கிட்டது இடி சார். காரணம் தமிழக முதலமைச்சர் வந்து கரூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. அது யாருடைய பிரஷர்? அது அரசியல் மாற்றங்கள் நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்தாரு. யாருடைய பிரஷர்ல தமிழக முதலமைச்சர் சொன்னார்? எதிர்க்கட்சி தலைவரா தமிழக முதலமைச்சர் இருந்தபோது இங்க கரூர்ல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னார். யாருக்காக சொன்னார்? யாருடைய பிரஷர்? செந்தில் பாலாஜி பேரை தான் சொன்னாரு. பிரஷர் அவங்க போட்ட வழக்குல இவங்க போறாங்க. இதுல வந்து இவர் என்னங்க பிரஷர் பண்ணாரு? அப்படி வச்சுக்கோங்க. அண்ணாமலை போட்ட பிரஷர் வச்சுக்கிட்டீங்களா? அப்ப நீங்க இன்னும் பாராட்டணும்ல. செந்தில் பாலாஜி உறவினர் தெரிஞ்சு செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட சொல்லி உள்ள வைக்க சொல்லி அண்ணாமலை பிரஷர் பண்றார். இன்னும்ல நீங்க பாராட்டணும். அப்பவே அண்ணாமலை சொல்லி இருந்தா செந்தில் பாலாஜி உறவினர் தான். நான் உறவினர்னு பார்க்கல, அரசியல் வேற இது வேற. நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்களா? அவர் தானே சொன்னாரு. சக்கரபாணி உறவினர் அவர் தான் சொன்னார். நீங்க கண்டுபிடிச்சீங்களா? சமாளிக்கிறதுக்காக இப்ப சொன்னாருன்றாங்க. இப்ப சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட ஒரு நெஞ்ச கழிச்சு காட்டணுமா? நான் ஒரு பைத்தியக்காரன் பதில் சொல்லிட்டு இருப்பேன் எல்லா கேள்விகளுக்கும். அவர் பதில் சொல்லணுமா? உங்களுக்கு நெஞ்சம் யார் யாரெல்லாம் எனக்கு சொந்தக்காரன், யார் யாரெல்லாம் என் பொண்டாட்டி, யார் யாரெல்லாம் என்னோட சின்னப்பா பையன், அத்தை பையன் நான் சொல்லிட்டு இருக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீங்க உங்களுக்கு வச்ச ஆளா எல்லாரும்? யார் அவர் சொல்லணுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அதான் சொன்னீங்க. வந்து அவருடைய சம்பந்தி வச்சு அவர் வந்து டெண்டர் எடுக்கிறாரு. இவர் அரசியல் முதலமைச்சருக்கு முன்னாடி இந்த டெண்டர் எடுத்துருக்காரு. திமுக பேர்ல 100 டெண்டர் எடுத்திருக்காரு. காட்டினாரு. அப்ப நீங்க சம்பந்தி சொல்ல சம்பந்தினா சூசைட் பண்ணிடணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி தமிழ்நாட்டில் நம்பர் 1 டெண்டர் எடுக்கிறவர். டிஎம்கே பேர்ல ஏன் கொடுத்தீங்க அவருக்கு? அப்ப அவர் ரிலேட்டிவா இருந்துச்சுன்னா அவர் தொழில் விட்டு போயிடணும், இல்ல முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இவர் வேலையை விட்டு போயிடணும். என்ன எனக்கு புரியல. இல்ல எந்த அலிகேஷனுமே அண்ணாமலை இல்லைன்னு நினைக்கலாம் சார். ஆருத்ராகம் ஆகட்டும், எண் மக்கள் யாத்திரை ஆகட்டும், இப்படி எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. இந்த பொத்தாம் போதா என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஒவ்வொரு கேள்வியா கேட்டு பழகு. ஆருத்ரால என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஆருத்ரால அந்த மோசடியில வந்து அண்ணாமலை வந்து பணம் வாங்கிட்டாரு. குற்றச்சாட்டு எங்க இருக்கு? யாரு சொன்னா? நீங்க உங்க சேனல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா அது குற்றச்சாட்டா? நீங்க கலெக்டரா, சுப்ரீம் கோர்ட்டா? பாஜக இருந்தே பல பேர் வந்து பாஜக உட்பட சூர்யா உட்பட பலர் வந்து இந்த பிரச்சாரம். நம்ம அரசியல் நீங்க திரு தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னீங்க? நீங்க தமிழக முதலமைச்சர் செந்தில் பாலாஜி பத்தி பேசுறீங்க, என்ன சொன்னீங்க? ஆமா, செந்தில் பேசினாருன்னா சொன்ன அரசியல். அதுக்கப்புறம் அரசியல் தானங்க. அதை பத்தி ஏன்டா பேசுறீங்க? நீங்க குற்றச்சாட்டு நம்ம ஐடி பத்தி பேசுறோம், சிபிஐ பத்தி பேசுறோம், இடி பத்தி பேசுறோம், போலீஸ் பக்கம் வாங்க. இது வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லிங்க் பார்க்கலங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் லிங்க். அவங்க வந்து அண்ணாமலை விட்டுருங்க, நீ யாரையுமே கொண்டு போய் நிப்பாட்டல. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க சேனல்ல போட்டா அவர் தூக்குல தொங்கிடணும். இல்ல, நான் தூக்குல தொங்க சொல்ல கலிராமன் உட்பட, மாரிதாஸ் உட்பட, திரும்ப இந்த பேச்சை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா பாஜக ஆதரவா இருந்த எல்லாருமே அவருக்கு எதிராக பேசுறாங்களே, அதுக்கு என்ன காரணம் நான் கேக்குறேன். அவங்கள்ட்ட கேளுங்க சார் என்ன காரணம்னு. யார் சொன்னாலும் திரும்ப இந்த தப்பை பண்ணாதீங்க. குற்றச்சாட்டை நீங்க சொல்வீங்க, ப்ரூஃப் வந்து அண்ணாமலை கொடுக்கறத நம்பாதீங்க. போலீஸ் கேஸா பார்க்கணும், பொலிட்டிக்கல் கேஸா பார்க்கணும். பொலிட்டிக்கல் கேஸா போலீஸ் கேஸா மாத்திர காமெடிக்கு நாள் கிடையாது. நீங்க குற்றச்சாட்டு சொல்ற பெருமக்கள்கிட்ட பூரா கேளுங்க. அப்ப திமுக அண்ணாமலை கூட்டு சொல்லுங்க. திமுகவை கீழே இறக்காம செருப்பணிய மாட்டேன்னு சொல்றவரும் ஒன்னும் சொல்லிக்கங்க. உங்களுக்கு என்ன வாய்க்கு வந்தெல்லாம் பேசலாம், ஆய் போச்சுல, பேசிக்கங்க. எனக்கு என்ன கிடைச்சு? ஆருத்ரா மேல நான் என் மக்கள் என்னென்னலாம் பேசுவீங்க? என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க? 3 வருஷம் இருக்காருலங்க. ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க, ஒரு கேஸ் சொல்லுங்க, ஒரு எஃப்ஐஆர் சொல்லுங்க. இல்ல இந்த குற்றச்சாட்டுகள் எங்கேயுமே கேள்விப்படவே இல்லையா சார்? நீங்க கேள்விப்பட்டீங்க சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டதனால சார் கேள்விப்பட்டு எங்க மேடையில பேசுறவங்கள்ட்டையும் யூடியூப்ல பேசுறவங்க நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அதுக்கு ஏன்டா கூடாது? நான் வந்து சிபிசிஐடி கேஸ் போட்டா, சிபிஐ கேஸ் போட்டா, இடி நீங்க என்னங்க ஆரம்பிச்சீங்க என்கிட்ட? அதுக்கு இவங்க அழுத்தம் கொடுக்குற, நான் அந்த அழுத்தம் கொடுக்குற திமுகவுக்கே அழுத்தம் கிடையாது. பிஜேபி அழுத்தம் வரும், அண்ணாமலைக்கு எப்படி அழுத்தம் வரும்? நீங்க உங்க கனவு நான் தெளிவா சொன்னேன், நீங்க கவனிக்கல. நீங்க உங்க கனவு என்ன? ஒரு ரைடு போனா அதுக்கு பின்னாடி ஒரு மிரட்டல் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க.
நான் அதை ஏற்றுக்கல. அது எந்த கவர்மெண்ட்டில் யார் போனாலும் ஏற்றுக்கல. அவங்க பதில் சொல்லணும்ன்ற. நான் இதுக்கு 100 முறை சிபிஐ வந்து ஒரு வீட்டுக்கு ரைடு போச்சுன்னா மிரட்டல். அப்போ சிபிசிஐடி ஒரு வீட்டுக்கு போனால் அது என்னதுன்னு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதா? நீங்கள் இந்த கேள்வி கேட்குற அத்தனை பேரும் சொல்லணும். சிபிசிஐடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர் பெருமக்கள் வீட்டில் அத்தனை பேர் வீட்டில் ரைடு போயிருக்கு. அது பழிவாங்க நடவடிக்கை தானே? டிவிஎஸ்சி பண்ணா அப்படிதானே சொல்லப்படுது. நீங்க சொல்லுங்க சார். You are raising the question. You answer me. சொல்லுவாங்க. நீங்க ரைஸ் பண்றீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. சிபிசிஐடி ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் வீட்ல ரைடு போனது வந்து பழிவாங்க நடவடிக்கை தானே? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அது ஒரு இங்க மட்டும் உங்களுக்கு சார் அவர் குற்றச்சாட்டே செய்யலையா, அவர் தப்பே செய்யலையா, உண்மையிலே அப்படி இங்க மட்டும் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் ஓடுறீங்க? ஆமா பழிவாங்க சொல்லுங்க. திமுக அரசு மேல அந்த பயம் இருக்குல்ல? அதிமுக அப்படிதான் சார் சொல்லும். அத அவ்வளவுதான் கரெக்டா பிடிச்சிங்க. ஏடிஎம்கே அப்படி தான் சொல்லும். அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லுவேன், சிபிசிஐடி என்ன சொல்லுதுன்னு கேட்பேன், சிபிஐ என்ன சொல்லுதுன்னு கேட்பேன், இடி என்ன சொல்லுங்க கேட்பேன். அதுக்கு நீங்கள் கோர்ட் ஆஃப் லா முன்னாடி பதில் சொல்லுங்க. இவ்வளோதான். கோர்ட் பேசுங்க, பாலிடிக்ஸா பாலிடிக்ஸ், இந்த ரெண்டையும் குழப்பிக்காதீங்க நான் சொல்லுவேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரம் இப்போ இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு புதிய கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்புறேன். அண்ணாமலை வந்து எல்லாத்தையுமே பாராட்டுறாரு. அதிமுக யார் வந்து சார்ன்ற கோஷத்தை எழுப்புறாங்க, அதுக்கு பாராட்டுறாரு. சீமானோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, விஜய் கவர்னரை பார்த்ததுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஸோ ஒரு புதிய கூட்டணி நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய வழக்கையும் கூட்டணியும் ஒன்றிணைக்கிற மாதிரி ஒரு அசிங்க அரசியல் எதுவுமே இல்லை. இந்த கேள்வியே ரொம்ப அபத்தமானது. சாரி டு சே திஸ், தயவுசெய்து மன்னிக்கணும். இப்படி ஒரு கணக்கு போடுறது வந்து அபத்தம் உச்சகட்டம். திரு சீமான அண்ணங்கிற வார்த்தையை மாதிரி 2வது வார்த்தை அவர் பேசினதே கிடையாது. திரு அண்ணாமலை நீங்கள் டே ஒன்று பாருங்க, அவருடைய பாதை வேற, எங்களுடைய பாதை வேற. ஆனால் தனித்து ஒரு கருத்தியலுக்காக அண்ணன் களமாடுறாரு. 100 முறை சொல்லியிருக்காரு. விஜய் பற்றி அரசியலுக்கு வந்தனால இன்னைக்கு வரட்டும் சொல்லிட்டே தான் இருக்கார். நாங்களும் அவரை கூட்டணி அமைக்க மாட்டோம்னு என் பேட்டில் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவர் வரவேற்றே தான் இருக்கார். ஒரு வார்த்தை கூட அவருக்கு எதிராக சொல்ல. ஏன்னா அவர் வச்ச பிஜேபிக்கு எதிரான வாதங்களே ரொம்ப பலவீனமான வாதங்கள்லாம் வச்சிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதங்கள் இன்னும் அவர் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண. டிஎம்கேக்கு எதிராக திரு விஜய் வச்சது போல வலுவான வாதத்தை பிஜேபிக்கு எதிராக வைக்கல. ஆனால் பிஜேபி தன்னுடைய சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டார். ஆனாலும் இவர் வர இருக்கார். டே 1ல இருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? ஏடிஎம்கேக்கும் அதே தான். ஏடிஎம்கே ரொம்ப எடப்பாடி தற்கொலைனாரு. இப்போ அண்ணன் எடப்பாடின்றார்ல, அந்த வித்தியாசம் இருக்கு. எப்பயுமே சொல்லுவார். அதுல எந்த குழப்பமும் இல்லை. இன்னும் நம்ம சீமான் பாத்தீங்கன்னா ஐயா பெருமகனார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணாபின்னு திட்டுவார். இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தற்கொலை கொலை வழக்கில் பதுங்கி இருந்தவர் கிணத்தவளை அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இப்போ அண்ணன் எடப்பாடி அந்த எக்ஸ்ட்ரீம் வித்தியாசம் இருக்கு. அது தனியா கேட்போம். நான் அதுக்கு வரேன். உங்களுக்கு எடப்பாடி ஏடிஎம்கே எடப்பாடி பத்தின ஒரு நிலைப்பாடு மாறி இருக்காங்க, தனியாக கேட்போம். ஸோ அவர் எப்பயுமே இந்த மாதிரி திரு சீமான திரு விஜய் மஜ்ஜா இருக்காரு. அதனால அங்க அலையன்ஸ் வருமாங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. இதையும் அதையும் அலையன்ஸ்ல சேர்க்கிறதே வந்து ஒரு அவமரியாதை. இல்ல ஒவ்வொரு கேள்வியா சொல்லி நீங்க படப்படம் பதிவு பண்ணிட்டே போனீங்கன்னா தப்பான விஷயம் பதில் அதுக்கு நான் வந்து ஆமான்னு சொன்ன மாதிரி இருக்கும். புரியுங்களா? கீழே 4 வந்து அதுக்கு ஏன் பதில் சொல்லணும்னு கேட்பாங்க. முதல்ல இதையும் அலையன்ஸையும் கம்பைன் பண்றது அபத்தம். 1 சீமானையும் விஜயும் அவர் எப்பயுமே மரியாதை வச்சிருக்காரு. 2 இப்போ வந்து அதனால அலையன்ஸுக்கான வாய்ப்பே கிடையாது. 3 இப்போ வந்து எடப்பாடி வரும். எடப்பாடி பழனிசாமி பற்றி உங்களுக்கு சொன்னேன், நீங்க கவனிக்க மாட்டேன்றீங்க. என்னுடைய பெரிய துரதிர்ஷ்டம். நான் திரும்ப சொல்ல வேண்டியது 1 அவருக்கு இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே கூட்டணி விருப்பம் இல்லை. அது அவருடைய உடன்வார்க்கு. ஆனா ஏடிஎம்கே கூட்டணி வரணும்னு எல்லாரும் விரும்புறதுனால, கட்சியில நிறைய விரும்புனால ஏடிஎம்கே 2ஆம் கட்ட இபிஎஸ் தவிர இன்னும் இபிஎஸ் விரும்பல பிஜேபி கூட்டணி. இபிஎஸ் தவிர மற்ற எல்லாருமே வேணும் விரும்புனதுனால இவன் நம்ம எதுக்குப்பா தொந்தரவா இருந்துக்கிட்டு நீங்க வேணா சேர்ந்துக்கங்கன்னு ஒரு வழி விட்டுருக்காரு. இன்னமும் கூட்டணிக்கான எந்த வாய்ப்பு இல்லை. நான் அறிந்தவரை இன்னமும் பிஜேபிக்கான கதவை திரு இபிஎஸ் திறக்கவில்லை. அதனால என்னால் அவன் பழி வேண்டாப்பா. அவர் 2024 மே மாசமே செஞ்சார். நான் விளைக்கிறேன், நீங்க வேணா அலைன்ஸ் வச்சுக்கோங்க. நடக்கல. அப்ப இவருடைய நியாயத்தை பிஜேபியோடைய மேலிடம் புரிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப அதான் எனக்கு எதுக்குப்பா வம்பு, நான் எதுவும் தடையா இருக்க விரும்பல, அலைன்ஸ் வேணும் வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றேன். நான் தடையா இல்லைங்கிறத பாயிண்ட். அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவார். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சாத்தியம் இல்லை அப்படின்றீங்க. இன்னைக்கு தேதிக்கு திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி சேரும். ஏது அரசியல் எதுனாலும் நடக்கலாம், நடக்க முடியாதுன்னே ஒன்று கிடையாது. திமுக அதிமுக எப்படி வந்துச்சு? மதிமுகங்கிற கட்சி எங்கேருந்து உருவானது? பழக்கமா காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக மத்தவங்க யாரும் கூட சேரலாம். இவங்களே சேரலாம். எதுனா நடக்கலாம். அதுதான் உங்களுக்கு உதாரணம் புரியுறதுக்காக சொல்றேன் சார். நான் நார்மலாக சேர மாட்டாங்கிறது தான் தியரி. திமுக அதிமுக சேராது, காங்கிரஸ் பிஜேபி தான் தியரி. அதெல்லாம் மறுக்கல. ஆனா அரசியல் எதுனா நடக்கலாங்கிறது அடிப்படை உண்மை. அந்த அடிப்படையில் தான் சார் நான் கேட்கிறேன். 2017 ஒரு காவிரி போராட்டத்திற்காக வந்து எல்லாரும் ஒன்றிணைறாங்க. அது பிற்காலத்தில் தேர்தல் கூட்டணியே மாறுது. இப்போ மாணவ விவகாரத்தை நம்ம தொடர்படுத்தி பேசக்கூடாதுனா கூட இது அரசியல் கூட்டணியை நகர்மான்ற ஒரு கேள்வி இருக்கத்தானே செய்யுது. இந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை. இதை கூட்டணி தொடர்படுத்த நியாயம் இல்லை. காவிரி வந்து ஒரு பொது பிரச்சனை, அது வேற. அதுல வந்து ஐடியாலஜிகள் எல்லாரும் சேருவாங்க. இது வந்து அரசியலாக்கணும் கொச்சப்படுத்தினா அந்த குழந்தைய கொச்சப்படுத்துற மாதிரி.